ஓகே சார். கண்டுபிடிச்சேன் சார், அவனேதான் கண்டிப்பா. என்னமா சொல்ற? கொஞ்சம் நிதானமா சொல்லுமா. சார், எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு, படிக்க கேளுங்க. டியர் ருத்ரா, கொஞ்ச நாள் முன்பு பிரபல கேடி மாயாண்டியை கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பான். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்டி மூலமோ அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு புறாவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன் சார். அந்த கேசட் லெட்டர் டேபிள்ல வை. வை வைமா. இத பாருமா, இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர் பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. போமா, ரிலாக்ஸா இருமா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இப்படி உட்காருமா. நான் தான் சார் பேசுறேன். இந்தாமா குடிமா. சரி சார், ஓகே சார். நீயே ஒரு கிரிமினலா?
ஏய், இப்போ உன் உடம்பு நான் வேடிக்கை பார்க்க போறேன். இந்த வழக்கு விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? என்ன தூக்கில போடுங்க. இல்லம்மா, டிஎஸ்பியை நீ எதுக்காக கொலை பண்ண? காரண காரியங்கள் ஏதாவது நீ சொன்னாதான் நான் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிற்கும் ருத்ரா டிஎஸ்பியை தானே கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டாலும் கொலைக்கான காரணத்தை தெளிவாக கூறவில்லை. தனக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு ருத்ரா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாலும் கொலைக்கான காரணங்களை தெளிவாக சொல்லும் வரையில் ருத்ராவை விசேஷ பாதுகாப்பில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹலோ சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன? ருத்ரா கிட்ட இருந்து சாரதி வாங்கி வச்ச கேசட் நாம நினைச்ச கேசட் இல்ல சார், வெறும் கார்ட்டூனா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா சார், நான் ஒரு தடவைக்கு பல தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன். நாம ஏமாத்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆளை அனுப்பி. சாரி சார், அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்காக லலிதா கஸ்டடியில விட்டுருக்காங்க. லலிதாவா? ஆமா சார். இப்பதான் சிக்கலே ஆரம்பமாகுது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம். தப்பிச்சு ஓடணுமா? சுடு சுடு சுடு. என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் முதல் 2 தோட்டா இதுல போடவே இல்லை. இது போலீஸ் துப்பாக்கி.
நான் சுட்டாதான் வெடிக்கும். உள்ள போமா. உள்ள உள்ள போ. தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே? நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மகளா இருந்தும் ஒரு டிஎஸ்பியை கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு அப்படி தூண்டி விட்டுருக்கு. ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல? உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் உனக்கு செய்யலாம். கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப என்கிட்ட சொல்லலாம் இல்லையா ருத்ரா? ஷட் அப். உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களை விட கிரிமினல்ஸ் எவ்வளவோ மேல். வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு. ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல, நியாயமா நடந்துகிட்டாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க. ஷட் அப் ருத்ரா. சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே கொலைகாரங்க, வேஷம் போடுறீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் நான் நம்பவே மாட்டேன். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. Leave me alone. பாதிக்கப்பட்ட வேகத்துல வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கமா, தெளிவாயிடுவேன். மறுபடியும் உன்னை சந்திக்கும் போதாவது என்கிட்ட உண்மை சொல்ல முயற்சி பண்ணு. ரிலாக்ஸ். ஹலோ. லலிதாமா ஏதோ கேட்கணும்னு முயற்சி பண்றாங்க. கேசட்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. லலிதா போயாச்சா? போயாச்சு சார். நான் முதல்ல சொன்ன ஏற்பாட்டை உடனடியே செய்யுங்க. ஓகே? யாரும் இங்க வரமாட்டாங்க. பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். பொதுவாவே பொம்பளைங்க உடம்பு மென்மையானதா இருக்கும். அந்த ஒரிஜினல் கேசட் எங்க வச்சிருக்க சொல்லிடுமா? கேசட் தான் முக்கியம்னா நாங்க என்ன பண்ண முடியும்?
ம். ம். ஏந்திரமா. எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம். காலையில இவங்க எல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ ஷேமானஸ். நீ வாமா, கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன்.